டாக்டர் பேஷண்ட் பேர் அபினவ். இப்படி குத்தி வச்சிருக்கிறது அவன் கையால் என் கையால் தானே அவனுக்கு சாவு. நீ என்ன இங்க இருக்கா? நீ என்ன உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன இவ்வளோ காயமா இருக்கு? எனக்கு என்ன ஆச்சுப்பா? டே யாரோ அன்னைக்கு நீ குத்துன மாதிரி இருந்ததுடா. அப்படியா? அவன் எப்படி இருந்தான்? டே அவன் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. அவனை என்ன பண்றதுன்னு அவன் வந்து ஆளு எப்படி இருந்தானா, அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அப்ப அங்க ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா, அந்த கீழே உட்காந்து பிஸ்கெட் தின்னுட்டு இருந்தான். அப்ப வந்து அவன் பேர் என்ன இருக்கும்? அவன் பேர் அதெல்லாம் தெரியல. பேர் வந்து சொல்லு என்ன பேரு? அவன் பேரு பிரபு. பிரபுவா? அக்காவை கடத்திட்டு போக பார்த்தான்னா நீ டேன்னு ஒரு சவுண்ட் விட்டோன்னே தான் அவன் ஓடி போயிட்டான். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தான்னா நீ தெரியல அவன் என்ன பண்றான்னு தெரியல. ஒரு நாளைக்கு அவனை குத்தி சாவடிக்கிறான். டே அந்த விஷயம் தெரிஞ்சு போனா நானே இங்க குத்த போனேன். உனக்கு எப்படிடா தெரியும்? பக்கத்து வீட்டுல ஒரு ஐயா இருக்காரு, அவர் தான் சொன்னாங்க. சரி வாடா அப்படின்னு நம்ம கிளம்பலாம். டே அபினவ் அவனோட ஃப்ரெண்டோட பாஸ் தானே? உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன். ஆமாங்க சார், ஃப்ரெண்டுங்க சார். கை கட்டுறோம். மஞ்சள் சட்டை எடுங்கோ சார். உங்களுக்கு என்னங்க சார் வேணும்? சவுண்ட் அதிகமாக. டே ஏன்டா அவர் எப்படி சொல்ற? அண்ணன் மேலேயே கை வைப்ப. நீ என்னை இழுத்துட்டு போயிட்டோ சாவடிச்சுக்கோ. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அண்ணன் மேலேயே கை வைப்பேன். எதுக்குடா உனைய சாவடிக்கணும்? நான் உங்கள் அண்ணனை தான்டா சாவடிக்க போகிறேன். மேத்யூ நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. மேத்யூ தம்பியை கொண்டிருப்பேன். உன்னை சாடிக்கிறேன்டா, உடம்பாட்டேன்டா. அஸ்வினா, டே அஸ்வினா, டே அஸ்வினா, டே அஸ்வின், டே அடிக்காதடா. டே அண்ணன் தாண்டா வந்திருக்கு. டே 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 அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காணும்
போச்சு. நான் கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன். என்னவோ இது உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ போனால் அவனுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தணும். மறுபடியும் நீ ஏதாச்சும் பண்ணி நீயே இறந்து போயிடாத. உனக்கு தேவையில்லாத வேலை. மக்களை காப்பாற்றுறதே என்னோட கடமை, நான் பார்த்துக்கிறேன். எலும்பா நீ ஒன்றும் புழுங்க தேவையில்ல. என் நண்பன் பிரபு பார்த்துக்குவான். அவன் தான் இன்னொன்று நிலைமைக்கா கொண்டு வந்தவன். பிரபுலாம் ஒன்றும் கொண்டு அவன் குடி பழக்கம் தானே கொஞ்சம். அப்போ நீ என்னதான் சொல்ல வர? பிரபு எனக்காக நிற்பான், நண்பன்டாங்க. எப்ப இவ்வளோ நம்பிக்கையா நீ சொல்ற? நீ சின்ன பையன்டா, அவன் எனக்காக வந்து நிற்பான்டா. நீ ஓவரா வாய் பேசுறா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு என்னடா, அவன் எனக்காக நிற்பான்டா. உனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் கொல்ல ட்ரை பண்ணாலும் அவன் என் மேலே உயிரை வச்சிருக்கான்டா. உயிரை வச்சிருக்கிறான், மயிரை வச்சிருக்கிறான்ட்டு. அவன் நம்ம அக்காவே கொல்ல போனவன். அப்புறம் எதுக்கு நீ அவனை போய் அவனை குத்த போன? என்ன இருந்தாலும் நம்ம அக்கா தான், அதனால தான்டா நான் குத்த போனேன். கேவலமா வாய் பேசுறேன். நீ புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இனிமேட்டு அஸ்வினே தம்பி வந்து கூப்பிட்டுறான். எப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது? அவன் நல்லவன்டா. அபினவ் என்னைய கழுத்து நிறுத்திட்டேங்க. நான் சும்மா உன்னை விட போறது இல்லடா. கூடிய சீக்கிரத்தில் நானும் என்னோட தம்பிங்களும் சேர்ந்து உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. Rest in peace. நீ சொல்கிறத பார்த்தா பிரபு ரொம்ப நல்ல பையனாட்டம் தான் தெரியுது. நாளைக்கே அவனை போய் சந்திக்கலாம் டீ கடையில். இப்போதான் நாளைக்கு உனக்கு தேங்காய் பண்ணி வாங்கி தரேன். அதுனாவே பர்த்டே கூட நேரம் வாங்கி தந்ததுடா. அப்பா அதிசயம்டா. டக்குன்னு வாடா, அப்போ தான்டா இருக்கும் எக்ஸ்ட்ராவாக